வணக்கம் ஐயா. நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணக்கா நன்றி. நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் பேக் பெயினுக்காக ப்ரே பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ ஆண்டோட கிருபையில் எனக்கு இந்த பேக் பெயின் குணமாயிட்டு நல்லா சுகம் கிடச்சிட்டு அதுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டோருக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, 5ஆம் நாளில் ஆகாயத்து பறவைகளை மட்டுமல்ல, திரளான மச்சங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்தாராம். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்கள் உண்டு என்று சங்கீதம் 104:25 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மீன்கள் தண்ணீருக்குள் வாழ்ந்தாலும் மூச்சு திணறி மரிப்பதில்லை மட்டுமல்ல, முழுவதும் உப்பு நிறைந்த கடல் நீரில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தங்கள் சரீரத்திற்குள் உப்பு சென்று விடாமல் பாதுகாத்து ஜெயஜீவியம் செய்கின்றன. அப்படியே தேவ ஜனங்களுக்குள் ஜீவனாகிய கிறிஸ்து இருந்தால் அவர்கள் தங்களுக்குள் பாவம் பிரவேசிக்காதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள், ஜெயஜீவியம் செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பரிசுத்த ஜீவியம் உங்களில் உண்டா பிரியமானவர்களே? மட்டுமல்ல, மீன் எவ்வளவாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது என்பதை தியானித்து பாருங்கள். கீழ்ப்படியாத யோனாவுக்கு பாடம் கற்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு மீனை தான் தெரிந்து கொண்டார். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாட்கள் இருந்தார். யோனா அதை மீனின் வயிறாக கருதவில்லை, பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதாகவே எண்ணினார். மீன் வயிற்றில்தான் கீழ்ப்படிதலின் அவசியம் என்கிற அரும்பெரும் பாடத்தை யோனா கற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனை கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கீழ்ப்படிதல் உத்தமம். பிரசங்கங்களை பார்க்கிலும் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். மீன்களும் சகல ஜீவராசிகளும் இயற்கையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம். வரிப்பணம் செலுத்த கைகளில் ஒன்றுமில்லாத போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் என்றார். அந்த வெள்ளிப்பணத்தை வைத்துக் கொண்டு அந்த மீன் எவ்வளவு நேரம் பேதுருவுக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும்? வெள்ளிப்பணத்தை வாயில் அடக்குவது என்பது மிகவும் சிரமமானது, வேதனையானாலும் ஆகும். பிரியமானவர்களே, ஆனால் மீனின் தாடை எல்லாம் தாங்க முடியாத வலி எடுத்திருந்திருக்கும். மட்டுமல்ல, பேதுரு அதை வந்து பிடிக்கிற வரையிலும் அதனால் ஒன்றும் சாப்பிட்டு இருக்க முடியாது. முழு உபவாசம் தான். பிரியமானவர்களே, கர்த்தர் மீன்களை எல்லாம் உங்களுக்காகவே சிருஷ்டித்து இருக்கிறார். பயன்படுத்துவதோடு அல்லாமல் கீழ்ப்படிதலோடு தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய அவசியத்தை இந்த மீன்கள் எவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் நமக்கு போதிக்கின்றன. லூக்கா 5:4 சொல்லுகிறது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மீனை வைத்து என்ன, கழுதையை வைத்து கூட அவர் பேசக்கூடும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனால் கல்லுகளை கூட அப்பமாக மாற்ற முடியும், சந்ததிகளை கல்லுகளினாலே உருவாக்கவும் முடியும் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவன். அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவாக இருந்தாலும், எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எவ்வளவு கடினமான ஒரு பாதையில நீங்கள் நடந்து சென்றாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். காரணம், படைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூடவே தான் அவர் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர்
உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார் என்பதை இந்த காலை வேளையிலும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. நாம் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. சகலவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கின உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த காலை வேளையில அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்து இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா அது அமரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியில்லாததை என் ஆண்டவர் சரி செய்யட்டும். உம்முடைய கரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை மீண்டும் அணையட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மீண்டும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டுவீராக ராஜா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் ராஜா இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படட்டும், மறுரூபமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மீண்டும் என் ஆண்டவர் புதிய துவக்கத்தை நீர் கொடுக்கணும் அப்பா. சிருஷ்டிகர் நீரே, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லையப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க தயவும் இரக்கத்தையும் இந்த காலை வேளையில நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி. ஹல்லேலூயா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் மேலும் விழட்டும். என் தேவன் நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்பா. நீர் கேருபீன்கள் சேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர். மகத்துவமும் பயங்கரமான உம்முடைய நாமத்தை அவர்கள் துதிக்கிறார்கள். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவர் அப்பா நீங்க. என் தேவன் நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், எங்கள் அக்கிரமங்களை நினையாதவர் அப்பா நீங்க. எங்களை அக்கிரமங்களுக்கு தக்க எங்களை நீர் சரிகட்டாத தேவன் அப்பா நீங்க. எங்களை விடுதலையாக்குகிறவர். காரணம் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு. எங்களை அப்பா தண்டிக்க நினைப்பதில்லை, எங்களை கட்டி அணைக்க நினைக்கும் உம்முடைய உன்னதமான இருதயத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் அனாதியாய் என்றென்றைக்கும் அவரே தேவனாக இருக்கிறார். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நீர் நிறுத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் ஆயுள் நாட்கள் எவ்வளவாக இருந்தாலும் எங்களை முழுவதுமாக நடத்துகிறவர் நீரே நிர்ணயிக்கிறீரப்பா. காரணம், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடைய என் ஆண்டவர் நீர். உன்னதமானவரே, நாங்கள் உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில நாங்கள் அறிந்து கொண்டோம். என் தேவன் அப்பா, மீன்களை நீர் படைத்தீர், அதை ஒரு நோக்கத்தோடு படைத்தீர், அதை கொண்டே மனிதனுக்கு நீர் பாடத்தை நீர் புகட்டினீர் என்பதையெல்லாம் நாங்கள் இந்த காலை வேளையில நாங்கள் தியானித்தோம் ராஜா. எஸ் டாடி, என் தேவன் நீர் மிகப்பெரியவர், எங்களுக்கு கற்றுத் தருகிறவர், எங்களை நல் வழிகளை நடத்துகிறவர் அப்பா. யோனாவை நீர் அழித்து போடவில்லை, அவனை மாறாக உம்முடைய வழிக்கு நீர் கொண்டு வந்தீங்கப்பா. எஸ் டாடி ராஜா, உம்மை விட்டு தூரம் போன ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் திரும்ப வரணும். பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற பிள்ளைகள் விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. அசுத்த ஆவிகள் விலகி ஓடி போகணும். எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளாக இருந்தாலும் சரி ராஜா, பிள்ளைகளை ஹல்லேலூயா இயேசப்பா ஜெபிக்க விடாதபடி, உம்முடைய சமூகத்தை நாடி நிற்க முடியாதபடி சோர்வை கொடுக்கிற எல்லா சத்துருக்களும் இந்த காலை வேளையில விலகி போக கடவுது அப்பா. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்க அப்பா நீர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. உமக்கு எவ்வளவாய் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்குள் நீர் சிருஷ்டியும் ராஜா, சிருஷ்டியும் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சுவையாக்குகிற தேவன் அப்பா நீங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறீர், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் என் தேவனாகிய கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்
உன் தேவனே உனக்கு மகிமையமாக இருப்பாராம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாள் முடிந்து போகும். நிச்சயமாக அப்பா பிதாவே உமக்கு நன்றி. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய முகத்தின் பிரசன்னத்தின் அந்த ஒளி உன்மேல் உதிக்கிறது. இந்த அதிகாலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, என் ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் அது உதிக்கிறது. எஸ், அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். உங்கள் தலைகளை நிமிர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை தாங்குவார். எப்படிப்பட்ட பிசாசின் தந்திரத்திலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களை விடுவிப்பார், உங்கள் கட்டுகளை அவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உன்னதமான தெய்வமே, எங்களை நேசித்து எங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் இருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிறவர், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். ராஜா, பலனற்று போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆவியானவர் இந்த காலை வேளையில தேற்றுவீராக ராஜா. உடைந்து போய் நொறுங்குண்ட உள்ளங்களை என் ஆவியானவர் தேற்றுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாது அவர்களுக்குள் வந்து வாசம் செய்கிறவர், பிள்ளைகளை மீண்டும் கட்டுகிறவர் அப்பா, நல் வழிகளை நடத்துகிறவர். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி தரக்கூடிய எங்கள் பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். உண்மையே நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். எங்கள் சரீரத்துக்குள்ளே நீர் வாசமாக இருந்து எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா, நல் பாதையில் நடத்துகிறவர், நலமானதை எங்களுக்கு தருகிறவர், எங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர். வெள்ளம் போல எங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் சரி, எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்று பிசாசுகளை துரத்துகிறவர் நீர் ஒருவரே. அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியின் அக்கினி இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. எப்படிப்பட்ட துறைத்தனங்களும் அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசுகள் இப்பொழுது இதை கேட்கிற பொழுது சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, எந்த வியாதியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகணும். பிசாசினால் உண்டான வியாதிகள், ஹல்லேலூயா, பலவீனத்தை கொடுத்து பாவ வழிகளில் இழுத்து அதிலே சிக்க வைத்து அதன் மூலமாக சாபத்தை உருவாக்குகிற பிசாசை, உன் கைகளை எடு என்று நான் கட்டளை இடுகிறேன். இந்த அதிகாலை வேளையில உன் கைகள் எங்கள் பிள்ளைகள் மேலிருந்து எடுக்கப்படட்டும். உன் கை என் கணவன் மேலிருந்து எடுக்கப்படட்டும். உன் கை என் மனைவி மேலிருந்து எடுக்கப்படட்டும். உன் கை என் குடும்பத்தில் என் பெற்றோர் மேலிருந்து எடுக்கப்படட்டும். உன் கை எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வியாபாரத்திலிருந்து எடுக்கப்படட்டும். சத்துருவே, இனி என்னை தொடுவதற்கு, எங்களை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இயேசுவின் நாமத்தில் இல்லை என்று நான் உன்னை மறுதலிக்கிறேன். நீ முழுவதுமாக சபிக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்துல நாங்கள் இப்பொழுது இந்த அதிகாலை வேளையில உனக்கு விரோதமாக நாங்கள் நிற்கிறோம். எத்தனை பேர் என்னோடு இணைந்து கொள்ளுகிறீர்கள் பிரியமானவர்களே? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவானா. அப்பா, எங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் எப்படிப்பட்ட கிரியைகளை இந்த காலை வேளையில வெளிப்படுத்தினாலும் சரி, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பயத்தை கொடுத்து, இதோ பார் உனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, பார் உன் வாழ்க்கையை பார், உன் பிள்ளையோட வாழ்க்கையை பார், இப்படி கெட்டு போய்விட்டது, உன் குடும்ப சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டது, நீ இந்த வியாதியில தான் மறிக்க வேண்டும், பார் உனக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கு. ஹே பிசாசே, ஏ சத்துருவே, நீ என்ன சொன்னாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆக எங்களை விட்டு அகன்று போ பிசாசே. சொல்லுங்க பிரியமானவர், என்னை விட்டு அகன்று போ. என் சிந்தையை கெடுக்க உன்னால் இனி முடியாது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளையின் வாழ்க்கையை இனி கை வைக்க உன்னால் முடியாதுன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தில் நீ பிரிவினை கொண்டு வர முடியாது என்று சொல்லுங்க. எங்களுக்குள்ள கோபத்தை கொடுத்து, சண்டைகளை கொடுத்து எங்களை பிரிக்க உன்னால் நினைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. என் கற்பத்தை நீ உன்னால் அடைக்க முடியாது என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இனி எனக்கு நீ வியாதியை தர முடியாது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் எது என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. வல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிசாசை நாம் வெட்கப்படுத்தும்படி, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் ஜெபிக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கும். உங்களுக்கு ஒரு விடிவு உண்டாகும் பிரியமானவர்களே. இருள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே பகல் வந்தே தீரும். ஆக உங்கள் வாழ்க்கையை நினைத்து நீங்கள் பயந்து போய்விடாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இருள் வந்து விட்டதா? உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருள் வந்து விட்டதா? உங்கள் குடும்பத்தில் இருள் வந்து விட்டதா? கவலைப்படாதிருங்கள். வெளிச்சமாகிய கிறிஸ்து வந்தே தீருவார். உங்களை விடுதலை ஆக்கியே தீருவார் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படித்தான்
அவர் படைத்திருக்கிறார். சகலவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நல்ல முடிவுகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறவர். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் துவண்டு போகாதிருங்கள், பலப்படுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுங்கள். அவரே உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். அந்த நாமத்தை நீங்கள் உச்சரித்து நின்று பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்படிப்பட்ட பார்வன்களும் உங்களை கண்டு விலகி ஓடி போவார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வியாபாரம் செழிக்கும். நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய உங்கள் வியாபாரங்களை என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீங்க போகிற இடத்துல உங்கள் நிமித்தமாக உங்கள் எஜமான் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலிலும் என் ஆண்டவர் விருத்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவர் பெருக்கத்தின் தேவன். நிச்சயமாகவே தேவஜனமே, அவரை நம்புங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவர் பார்க்கிறார். காட்டு ஒலிவ மரத்திலிருந்து இப்பொழுது நல்ல ஒலிவ மரத்தில் நீங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் முடித்து விட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சிந்தனை உங்கள் எண்ணங்களில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்ந்து பிசாசை வெட்கப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, எஸ், நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். எதிர்நீச்சல் அடிங்கள். செத்த மீனை போல நீங்கள் தண்ணீரில் அது ஓர போக்கில் போகாதுங்க. அது உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். எஸ், பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் நீர் யாருக்கோ பேசிக் கொண்டு இருக்கிறீங்கப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்தணும். பிசாசுகள் வெட்கப்பட்டு போகணும். அப்போ வியாதிகளும் பலவீனங்களும் சரீரத்திலிருந்து நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட கை கால் வலிகளாக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை கேட்கிற, இதில் தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்டு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். அப்பா, வியாதிகள் முழுவதுமாக மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாகணும். அப்பா, எஸ்டர்டே சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். லிவர் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். லிவர்ல பிரச்சனை இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுதே லிவர்ல இறங்கட்டும். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, நுரையீரல்ல இறங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, கிட்னியில இறங்கட்டும். ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் காணக்கூடிய அல்சர் பிரச்சனை எல்லாம் மாறத்தக்கதாக என் தேவனுடைய கரம் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்கட்டும். அப்பா, நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். பேச முடியாத ஊமையன் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண் தெரியாதவர்கள் இப்பொழுது பார்வை தெளிவாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை இதயத்தில் காணக்கூடிய வலிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும். அப்பா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உடைய ரூஹா காற்று இப்பொழுது பிள்ளைகள் மேல் வீசட்டும். எந்த ஒரு மூச்சு திணறலும் இப்பொழுது சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் இப்பொழுது உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. கேட்கிற யாவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நல் வழிகளை உண்டாக்கி தருவீராக. கற்பத்தில் கனியை நீர் உருவாக்குவீர். ராஜா ஏசப்பா, நீண்ட நாள் காத்திருக்கும் திருமண காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் அற்புத சாட்சியா இந்த நாளிலே நிறுத்துவீர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். அந்த தேவனுடைய பாதத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் சகலவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம், கசப்பு எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து விட்டு நீங்கள் எழுந்து ஒரு வெற்றி நடைய போட்டு பாருங்கள். பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சகலமும் வெற்றிக்கு ஏதுவாகும், சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களுக்காகவே அவர் உங்களை நடத்தி உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். காரணம் அவர் பெயர் ஜெய கிறிஸ்து இயேசு. அவர் ஜெயம் எடுத்தவர். மரணத்தையும் பாதாளத்தையும் உலகத்தையும் ஜெயித்தவர் அவரே. அவரே நமக்கு நியாய தீர்ப்பு செய்கிறவர். நிச்சயமாகவே இது கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா அளவில்லாத உங்களுடைய சமாதானமும் கிருபையும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரை பெயர் பெற ஆசீர்வதித்து இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்வீராக என்று சொல்லி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.